வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ பேங்க்லேருந்து இப்போது புது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 1000+ வேக்கன்சிங்க. அதுவும் இன்டர்வியூ போஸ்ட் தான். இன்டர்வியூ மூலமாக எடுக்கிறாங்க. பல்வேறு விதமான ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் உட்பட A to Z டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லப்போனால் இந்த வேலைவாய்ப்பை வீடியோவாக போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 89,000 பேர்கிட்ட இருக்காங்க. வரக்கூடிய வேலைவாய்ப்பை டக்கு நான் இதில் அப்டேட் பண்ணிடுவேன். எப்போ ஹால் டிக்கெட், எப்போ ரிசல்ட் எல்லாமே ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், SBI பேங்க்லேருந்து இப்போது நிறைய ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. உதாரணத்துக்கு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் பாருங்கள், 284 வேக்கன்சி இருக்குது. வேக்கன்சி ஸ்பிளிட் அப்பும் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பாருங்கள், 20லேருந்து 35 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏவிபி வெல்த் இருக்குது, அப் டு 35 வரையும். விபி வெல்த் இருக்குது, 42 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இந்த முதல் 2 போஸ்டிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. பட் இந்த 3வது போஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரெஷர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இருக்கிற வேக்கன்சியில் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் வேக்கன்சி இருக்குது. விஐ விர்ச்சுவலி இம்பேர்ட், ஸோ அந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டிக்கு இருக்கிற வேக்கன்சியில் எந்தெந்த இது ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ மாற்றுத்திறனாளி நண்பர்களும் நீங்கள் ட்ரை பண்ண முடியுங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாருங்கள், நீங்கள் எந்த சென்டர்ஸ் எந்த சர்க்கிளில் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே தான் உங்களுக்கு போஸ்டிங். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சென்னை தமிழ்நாடு சர்க்கிள் அப்படின்னா தமிழ்நாடுக்குள்ளே தான் போஸ்டிங் அப்படிங்கிறதையுமே கிளியராக அவங்க கொடுத்துட்டாங்க. மொத்தமாக 1000+ வேக்கன்சிஸ் இருந்தாலும் நம்ம சென்னை ரீஜன் தமிழ்நாடு சென்னைன்னு போட்டிருக்காங்களே, இப்போ சென்னையில் மட்டும்தான் வேக்கன்சியான்னு கேட்காதீங்க. தமிழ்நாடு தான் அவங்க சென்னை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சென்னை ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு விபி வெல்த்தில் 31, ஏவிபி வெல்த்தில் 12, அப்புறம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவில் 12. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் வேக்கன்சி ஃபார் அவர்ஸ் தமிழ்நாடு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, மெரிட் லிஸ்ட் ஃபார் செலெக்ஷன் வில் பி ப்ரிப்பேர்டு பை த ஸ்கோர்ஸ் அப்டைன்ட் இன் இன்டர்வியூ ஒன்லி. ஸோ இன்டர்வியூ மூலமாக தான் இவங்க எடுக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இல்லை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுக்கு பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இருந்த போதிலும் இந்த விபி வெல்த்துக்கு அப் டு 44 LPA வரையும் உங்களுக்கான சேல்ரி. ஏவிபி வெல்த்துக்கு அப் டு 30 LPA, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அப் டு 6.2 LPA வரையும் உங்களுக்கு சேல்ரி. ஸோ அந்த அளவுக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு பே, பேசிக் பே இல்லாமல் இன்னும் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி முழுக்க கான்ட்ராக்ட் பேசிக்ஸ்லாம் எடுக்கிறாங்க. இனிஷியலாக 5 இயர்ஸும் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு 4 இயர்ஸ் வரையும் ஆட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. கான்ட்ராக்ட் பீரியட் உங்களுக்கு ஒரு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கெயின் பண்ணலாம். ஸோ ஆனுவல் சிடிசி அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அதோட பஃபெர்கேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எதுக்கு எவ்வளோ ஸ்பிளிட் அப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஃபிக்ஸட் பே எவ்வளோ, கன்வேயன்ஸ், மொபைல், மெடிக்கல் அலவன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தலாமா. ஃபஸ்ட்டு நம்ம கடைசி போஸ்ட் வந்துடலாம். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் பாருங்கள், கிராஜுவேட்ஸ் ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, பட் நாட் மேண்டிட்ரி. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரிஃபர்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, முன்னுரிமை தராங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால். பட் கட்டாயம் இல்லை. ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸோ இது மாதிரி ரிலேட்டடில் டாக்குமெண்டேஷன் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் விரும்பத்தக்கது, டிசைரபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதே மாதிரி இன்கேஸ் இந்த ஜாபில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்கன்னா உங்களோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரியும், ஸோ டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா போஸ்டிங்க்குமே லீவ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. 30 days per year, ஃபினான்ஷியல் இயரில் 30 days வரையும் உங்களுக்கு லீவ், அப்புறம் நோட்டீஸ் பீரியட், அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இதுக்கு இன்டர்வியூ மட்டும்தான், அது 100 மார்க்ஸ்க்கு. ஸோ அது உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த டைம் நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூவில் சிடிசி நெகோஷியேஷனும் இருக்கும். உங்களுக்கு பெஸ்ட்டான சேலரி என்னவோ அதை நீங்கள் நெகோஷியேட்டும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா தான் கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் 750 rupees ஃபீஸ் இருக்குது. SC ST மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு ஃபீஸ் இல்லை. ஓகேவா.
அதே மாதிரி மேலே ஷோ பண்ணியிருந்த ஏவிபி வெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். பட் வந்து 3 இயர்ஸ் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இன் லீடிங் பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், ஃபாரின் பேங்க்ஸ் இது மாதிரி ரிலேட்டடில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, அதே மாதிரி ஃபஸ்ட்டு பொசிஷன் காட்டுறதுனால அதுக்கு வந்து 6 இயர்ஸ் வரையும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த பேங்கிங் ரிலேட்டட், ஃபினான்ஸ் ரிலேட்டட் இது போன்ற இதில் முதல் 2 பதவிக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. பட் 3வது பதவிக்கு இருந்தால் ஓகே. எஸ்பிஐ பேங்க்கோட அஃபிஷியல் கெரியர் பக்கத்தில் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுற லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் நல்ல சேலரி, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வேகன்சி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க நிச்சயமாக ப்ரொசீட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ஒன் டைம் வந்து ரீட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.